அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நன்மை ஒவ்வொருவரையும் தொடர்வதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் ஒவ்வொருவரும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து என்ன செய்தாராம்? நமக்காக மரித்தாராம். ஏன் நமக்காக மரித்தார்? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த சம்பளத்தை அவர் வாங்கினார். அதாவது நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் தண்டனையான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார். எல்லாம் நாம் பட வேண்டியது அவர் நமக்காக பட்டார். சிலுவையிலே மரித்தார். இது எதை காண்பிக்கிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவர் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை விளங்க பண்ணுகிறவர். ஆண்டவர் தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறார்? ஆமேன். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை நீ எதை வச்சு சொல்ற? ஒருவேளை உலகம் கேட்பாங்க, இப்படி நேசிக்கிறார் நேசிக்கிறார்னு சொல்றியே, உனக்கு கார் இருக்குதா? உனக்கு நல்ல வேலை இருக்குதா? உனக்கு சொந்தமாக வீடு இருக்குதா? உனக்கு பேங்க்கில் பணம் இருக்குதா? இப்படியெல்லாம் உலக காரியங்களை வைத்து கேட்கும்போது, ஆமாம் உண்மைதானே, எனக்கு கார் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு சரியான வேலை இல்லையே, எனக்கு சொத்து இல்லையே, பேங்க்கில் காசு இல்லையே. நாமும் இப்படி நினைக்கிறவர்களை இருக்கக்கூடாது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென். தேவன் தம்முடைய அன்பை எனக்காக மரித்து விளங்க பண்ணியிருக்கிறார். இதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு உலக பொருளை தந்து அல்ல விளங்க பண்ணினது, எனக்காக மரித்து விளங்க பண்ணினார். உலகம் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது தைரியமாய் சொல்லுங்கள், அவர் ப்ரூவ் பண்ணிட்டார்னு சொல்லுங்க. அவர் விளங்க பண்ணிவிட்டார். என்னை நேசிக்கிறார் என்பதை விளங்க பண்ணினார். அதன் அடையாளம் சிலுவையை காண்பித்து கொடுங்கள். பாவம் அறியாதவர், குற்றமில்லாதவர், எதிரிகளுக்கு கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. மகா பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அநியாயத்தை நோக்கி கொண்டிராதவர், எவ்வளவேனும் மாசில்லாதவர். நான் காக்கப்பட வேண்டும், நான் தப்புவிக்கப்பட வேண்டும். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நான் மீட்கப்படணும், நான் நீதிமானாக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நான் அவருடைய பிள்ளையாக வேண்டும். அந்த தேவ ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும். சாத்தானுக்கும் அவன் கூட்டத்தாருக்குமாய் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய நரகத்துக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என என் மேல் பாசம் வைத்து எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து எனக்காக பலியான என் அன்பு ஆண்டவர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறேன் என்று எங்கேயோ இருந்து சொல்ல மட்டுமில்லை, அவர் இறங்கி வந்து சிலுவையிலே மரித்து தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினது என் மேல், உங்கள் மேல் அவர் வைத்த அன்பை விளங்க பண்ண. நாம் எப்படி விளங்க பண்ண போகிறோம்? நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்காக வாழ்வதில் அல்லவா? ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு. எத்தனை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான்
அத்தனையும் என் பாவமன்றோ, கர்த்தரேவும் அன்பு கீடாய் நித்தம் உம்மை சேவிப்பே. கர்த்தரே உம் அன்பு கீடாய் நித்தம் உம்மை சேவிப்பே. அவர் அன்பை காண்பித்தார், அன்பை விளங்க பண்ணினார். அன்பை காண்பித்து அன்பை விளங்க பண்ண கர்த்தருக்காய் வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பை சிலுவையில் விளங்க பண்ணின உங்கள் தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மேல் வைத்திருக்கிற அன்பை எங்கள் வாழ்க்கையில் சித்தம் செய்து அதை விளங்க பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.